வணக்கம். இன்றைக்கான திருமலா திருப்பதி அப்டேட். திருப்பதி ஏழுமலையானை இலவச தரிசன பக்தர்களும் குறுகிய நேரத்தில் தரிசனம் செய்யும் வகையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தினம்தோறும் இலவச தரிசன டிக்கெட்களை திருப்பதியில் உள்ள திருப்பதி மத்திய போந்திரம் அருகில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில் நிலையம் அருகில் உள்ள விஷ்ணு நிவாசம் மற்றும் அலிப்பிரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகம் ஆகிய இடங்களில் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் தினம்தோறும் விடியற்காலை 5 மணி முதல் பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. அதன்படி நாளை ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான தரிசனங்கள் அனைத்தும் இன்று ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை விடியற்காலை 5 மணி முதலே பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் நாளை தினத்திற்கான மதியம் 12 மணி, மதியம் 1 மணி, மதியம் 2 மணி, இரவு 7 மணி, இரவு 8 மணி, இரவு 9 மணி, இரவு 10 மணி ஆகிய ஸ்லாட்களில் மொத்தமாக 10,000 தரிசனங்கள் பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த தரிசனங்கள் அனைத்தும் சரியாக 6:30 மணி அளவிலேயே, அதாவது டிக்கெட்டுகள் வழங்க தொடங்கிய 1.5 மணி நேரத்திற்குள்ளாகவே தீர்ந்துவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஸ்ரீவாரிமெட்டி நடைபாதை வழியாக செல்ல வரும் பக்தர்களுக்கு அலிபுரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகத்தில் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. அதன்படி நாளை தினத்திற்கு மொத்தமாக 2,000 தரிசனங்கள் பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதில் நாளை தினத்திற்கான மதியம் 2 மணி, இரவு 8 மணி, இரவு 9 மணி ஆகிய 3 ஸ்லாட்களில் மொத்தமாக 2,000 தரிசனங்கள் பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த தரிசனங்கள் அனைத்தும் சரியாக காலை 7 மணி அளவிலேயே தீர்ந்துவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் பல பக்தர்கள் டிக்கெட் கிடைக்காமல் ஏமாறுவதுடன் திருமலைக்கு சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. டிக்கெட் கிடைக்காத பக்தர்கள் நேரடியாக திருமலைக்கு சென்று திருப்பதி ஏழுமலையான எந்த ஒரு தரிசன டிக்கெட் இல்லாத ஸ்தர்தர்ஷனத்தில் மட்டுமே தற்போது தரிசனம் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று நிலவரப்படி திருப்பதி ஏழுமலையானை சுமார் 87,179 பக்தர்கள் தரிசனம் செய்தனர். 34,256 பக்தர்கள் முடிக்காணிக்கை செலுத்தினர். உண்டியல் காணிக்கையாக 4,59,00,000 ரூபாய் வசூலானது. காத்திருப்பு பெட்டிகள் அனைத்தும் பக்தர்களால் நிரம்பி வழிந்ததால் பக்தர்களின் வரிசையானது சிலா தோரணம் வரை நீண்டு காணப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் எந்த ஒரு தரிசன டிக்கெட் இல்லாத சௌதர்ஷன பக்தர்கள் சராசரியாக 14 மணி நேரம் முதல் 18 மணி நேரம் வரை காத்திருந்து திருப்பதி ஏழுமலையான தரிசனம் செய்ய வேண்டிய சொல் தற்போது நிலை வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற திருமலா திருப்பதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் செய்து அனைத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நிச்சயம் நீங்கள் செய்கின்ற ஓலைக்கும் தேர்வையும் மற்ற திருமலா திருப்பதி பக்தர்களிடம் கொண்டு சேர்க்கின்றது. ஓம் நமோ வெங்கடேசாய.